சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைய ஒரே எபிசோடில் பல விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்குங்க. ஸோ இப்போ விஜயாவுக்கு சுளுக்கு பிடிச்சதுக்கு காரணமே மீனா தான் அப்படிங்கிற மாதிரி விஜயா மீனா மேலே கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பழியை தூக்கி போட்டுடுறாங்க. அதே டைமில் அதே விஷயத்தை வச்சு நம்ம முத்துவும் மீனாவை கிண்டல் பண்ணி வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கிறாப்புல. ஸோ நீ ஆடினதுனால தான் அம்மாவுக்கு சுளுக்கு பிடிச்சிச்சு, நீ எதுக்கு அம்மாவோட வேகமாக ஓவராக டான்ஸ் ஆடின அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கடைசியாக விஜயா வந்து பார்த்திங்கன்னா படியில் தலையை வச்சு தானே படுக்கணும், அது எப்படி படுக்கிறாங்க அப்படின்னு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதி வந்து படியை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த படி மேலே எப்படி ஆண்டி படுப்பாங்க ஏறி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏமா இந்த படியில் படுக்கிறதுனா படி மேலே ஏறி படுக்கிறதுல படியில் தலையை வச்சு படுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயா படியில் தலையை வச்சு படுக்கிறத நம்ம ஸ்ருதி பார்க்குற விதமே காமெடியாக இருக்குது. ஏதோ ஃப்ளைட்டு வந்து பார்த்திங்கன்னா தரையில் லேண்ட் ஆன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதி வேறையா அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே கடையை காமிக்கிறாங்க. அப்போ கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள்லாம் வச்சுருக்காங்களையா வேலைக்கு, அவங்களாம் வேலையை பார்க்காம ஒன்றா கூடி நின்று சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வர்ற கஸ்டமரை கூட பார்க்குறதே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இதை கவனிக்கிற நம்ம மனோஜ் போயிட்டு அவங்கள வந்து கண்டித்து அவங்க தலையிலேயே 2 அயன் பாக்ஸை கட்டி விட்டுறாரு, இதுக்கு நீங்கள் தான் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரோகிணியோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைக்காக ஒரு சாமி ஃபோட்டோ வாங்கிக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை மாட்டி டெய்லியும் வந்து அதுக்கு பூ போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பூவை வந்து நம்ம மீனாக்கிட்டே வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மீனாக்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டெய்லியும் எங்கள் கடைக்கும் பூ கொடுத்துருங்க, நாங்கள் மாதம் மாதம் காசு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம மீனாவும் வந்து பூ எடுத்துக்கிட்டு ரோகிணி கடைக்கே போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அதே டைமில் இங்கே முத்துவோட ஃப்ரெண்டுக்கு ஃப்ரிட்ஜு வாங்குறதுக்காக நம்ம முத்துவும் அவரோட ஃப்ரெண்டை மனோஜ் கடைக்கே அழைச்சிக்கிட்டு வராப்புல. நம்ம மீனா கிளம்பும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரோகிணியோட சிங்கப்பூர் மாமாவாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இல்லையா, அவங்கள பார்த்துட்றாங்க. அவரும் மீனாவை பார்த்துட்டு ஒரு பைக் மூலியமா எஸ்கேப் ஆகிடுறாரு. மீனாவும் துரத்திட்டு போய் பிடிச்சிடலான்னு போகிறாங்க, ஆனால் அதுக்குள்ளே ஓடிடுறாங்க. ஸோ நாளைய எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.